பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மை உணர்த்துகிற ஒரு காரியம், நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவே மெய்யான தெய்வம் என்று நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு விசுவாசிக்கிறீர்கள் என்றால், முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். ஆனால் அப்படி இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளானவர்கள் இன்னும் ஒரு சிறு காரியங்களை செய்தால் மட்டும்தான் நம்ம தேவனுடைய குமாரர்கள், அவருடைய குமாரத்திகள் என்று அழைக்கப்படுவோம். அவர் நமக்கும் பிதாவாக எப்போதும் இருப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தையும் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்கள். அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாம் எப்போது தேவனுடைய குமாரரும் அவருடைய குமாரத்திகளுமாயிருப்போம் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நாம் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போகணும், அசுத்தமானதை தொடாது இருக்கணும். ஏன் கர்த்தர் அப்படி சொல்லுகிறார்? 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பேன் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. போது இந்த சரீரம் இந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் நமக்குள்ளே வாழ்கிறார், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் நமக்குள்ளே உலாவுகிறார். ஆதலால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அசுத்தங்களும் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய மனதிலே, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய யோசனையிலே, நம்முடைய சிந்தைகளிலே எந்த அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார், நமக்குள்ளே உலாவுகிறார். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நம்முடைய சரீரத்தை அவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போகணும். ஆமென், ஆமென். 2 காரியம் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். அது எந்தெந்த காரியங்கள்? 14 முதல் வசனங்களை வாசிக்கிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகம். நாம் இப்போது தேவனுடைய நுகத்தின் கீழ் இருக்கிறோம். மத்தேயு 11 அதிகாரம் கடைசி பகுதியில் இயேசு சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமடு லகுவாயும் இருக்கிறது. அப்போது கர்த்தர் மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவராக இருக்கிறார். அந்த நுகத்தை கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவனுடைய நுகத்தின் கீழிலே அவருடைய உபதேசங்களை கை கொண்டு வாழ வேண்டியவர்கள். ஆனால் பல நேரங்களிலே நாம் அறியாமலேயே நாம் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டு அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதன் நடுவிலிருந்து நம்ம புறப்பட்டு பிரிந்து போகணும். 2வது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இது. ஆமாம், சர்ச்சில் வரும்போது வசனம் வாசிக்கும்போது எல்லா நீதியான காரியங்களை பின்பற்றுகிறோம். வெளியே போகும்போது அநீதிக்கு நம்ம கூட்டாளிகளாக மாறுறோம். இந்த காரியங்களை விட்டு நம்ம பிரிந்து வேறுபட்டவர்களாக மாறணும். அடுத்து, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளியின் கிரியைகள் இருளின் கிரியைகள் எது எது என்று வேத புத்தகம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம், ரோமாபுரியருக்கு எழுதின நிருபத்தை எல்லாம் நாம் வாசிக்கும் போது இருளின் கிரியைகள் எந்தெந்த காரியங்கள், ஒளியின் கிரியைகள் எவை எவை என்று
வாசிக்கிறோம். ஒருபோது நம்ம இருளின் கிரியைகளை செய்யக்கூடாது. அதை விட்டு நம்ம பிரிந்து மாறணும். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. உலக சிற்றின்பங்கள், உலக மயக்கங்கள், உலக ஆசாபாசங்களுக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாது. அது நடுவில் இருந்து புறப்படணும், பிரிந்து போகணும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? அதாவது நம்முடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தை கூட நம்ம தேவனை விட அதிகமாக நேசித்தால் இது தேவனுடைய ஆலயம் அல்ல, இது விக்கிரகமாக மாறுகிறது. நம்முடைய சரீரம், நம்முடைய அவயவங்கள், ஸ்தோத்திரம், எதை நம்ம தேவனை விட அதிகமாக நேசிக்கிறோமோ, நம்முடைய உறவுகள், நண்பர்கள், நட்புகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், பொருள் ஆசைகள், பொருட்கள், பணம், எதை நம்ம அதிகமாக நேசித்தாலோ அது விக்கிரகமாக மாறுது. அந்த விக்கிரக ஆராதனைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை விட்டு நம்ம பிரிந்து மாறணும். ஹல்லேலூயா. ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தமானதை செய்யாதிருங்கள் என்று இல்லை, அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று வசனம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, நம்ம இந்தந்த காரியங்களை எல்லாம் செய்து மிக்ஸ் ஆகி இருக்கும்போது மனிதர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளுவார்கள். உலகத்தில் நமக்கு புகழ் கிடைக்கும், நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். ஆனால் தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பூமியில் எத்தனை பேர்கள் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் எந்த பலனும் இல்லை. நாம் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு பிதாவாக இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருக்கணும். அப்பொழுது நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய குமாரன் நான், குமாரத்தி நான் என்று சொல்லப்படுகிற அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம், தேவன் உணர்த்தின காரியங்களை விட்டு புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாமல் பரிசுத்தமாக வாழ்வோமாக. கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுவா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளையிலே நேரங்களுக்கு இந்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் விட்டு பிரிந்து போய் வேறுபட்டு கர்த்தாவே அல்லேலூயா அசுத்தமானதை தொடாமல் கர்த்தாவே உமக்கு பிரியமான பரிசுத்தவான்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக மாற கர்த்தாவே நீர் எங்களுக்கு பிதாவாக இருக்கணும். நாங்கள் உமக்கு குமாரத்திகளுமாய் இருந்து அந்த மேன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் விரும்புகிற ஒரு ஆவுக்குரிய வாழ்க்கை வாழ, நீர் விரும்புகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து ஜெயமாக வழி நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தாய் தேற்றுவது போல எங்களை ஆற்றி தேற்றி அரவணை தன்போடு வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.